குழம்பு வைக்கணும்னு மசாலாவே அரைச்சி வச்சாச்சு. என்ன இந்த மீன் கறியை காணையில? ஏமா வயிறு பசிக்கு. சமைக்கட்டில் சோத்தை பிஞ்சு வச்சிருக்கேன். ஒரு தட்டில் சோத்தை போட்டு பழைய பருப்பு குழம்பு இருக்கும், ஊற்றி தின்னு. நேற்றுக்குள்ளே பருப்பு குழம்பு ஒன்று எனக்கு வேண்டாம்மா. எனக்கு இன்னைக்கு வேற ஒரு குழம்பு ஏதாவது வச்சுட்டாங்கம்மா. மீன் குழம்பு வைக்கணும் தான் மசாலாவை அரைச்சேன். ஆனால் இந்த மீன் கறியை தான் இன்னும் காணையில. மீன் கடைக்கு போய் மீன் வாங்கிட்டு வாங்கலாமா? அடிக்கிற வெயிலில் எங்கே மீன் கடைக்கு போவ? அப்போ இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு பழைய பருப்பு குழம்பு தானாங்க, வேற ஒரு குழம்பு வைக்க முடியலோ? நான் ஏற்கனவே மீன் குழம்பு வைக்கணும்னு மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். அதை என்ன கரைச்சா குடிக்க முடியும்? கொஞ்ச நேரம் மீன் கறி வரலான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வச்சு வேற ஒரு குழம்பு வச்சு தாரேன். இப்போ உனக்கு ரொம்ப வயிறு பசிச்சுன்னா பழைய பருப்பு குழம்பு இருக்குல்ல, அதை வச்சு சாப்பிடு. எனக்கு பருப்பு குழம்பு வேண்டாம், மீன் குழம்பு வச்ச பிறவே தாங்க. நான் உள்ள போய் டிவி பார்க்கேம்மா. போய் பாரு, ரொம்ப நேரமா டிவிக்குள்ளே இருக்காத. மீன் 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 வேணுமாம்மா? என்ன மீன் எல்லாம் இருக்கு? சும்மாயே பார்த்துட்டு நிற்கிட்டியம்மா, ஒரு கை பிடிக்குது. நபருமா, உன்னையே என் கையை பிடிக்க சொல்லி சொல்லலை, வேற எங்க கையை வைக்கணும்? இந்த கூடையில தான் ஒரு கையை வச்சு பிடிச்சி இறக்கு. இதை முதல்ல சொல்ல வேண்டியதானே? ஏன் தான் இப்படி புரியாம பேசுறீங்களோ தெரியல. அப்படியே பைய கீழே வச்சிருவோம். சாலை மீனெல்லாம் விலை எப்படி? உனக்கு எவ்வளோ ரூபாய்க்கு வேணும்னு சொல்லு. இந்த பேருமா, மீன் எல்லாம் கிண்டாத, அவங்க பேரும். சரி சரி கிண்டலை, நீங்களே பார்த்து எடுத்து தாங்க. என்ன மீனெல்லாம் வேணும்? சாலை மீன் வேணும். நல்ல மீனை பார்த்து எடுத்து தாங்க. எல்லாம் நல்ல மீன் தான். இந்த மப்படி இது எல்லாம் 100 ரூபாய் தான். இவ்வளோ மீனும் 100 ரூபாயா? வேண்டாம், நீங்கள் கொண்டு போங்க. சாலை மீனை விட இந்த மீன் பொரிச்சா ருசியாக இருக்கும். இந்த மீன் ஒன்று 50 ரூபா, 3 மீன் இருக்குது. எல்லா மீனையும் எடுத்துக்கிட்டு ஒரு 200 ரூபா தாம்மா. அவ்வளோலாம் என்னால் தர முடியாது. அவ்வளோ மீனையும் தாங்க, 100 ரூபாய் தாரேன். என்னம்மா இது? சாலை மீனே 100 ரூபாய், இது வேற 150, 250 ரூபா மீனை இப்படி 100 ரூபாய்க்குன்னு கேட்க? அதெல்லாம் கட்டாதுமா. நான் உங்களை ஒன்றும் கட்டாயப்படுத்தலை. 100 ரூபாய்க்கு தரதா இருந்தால் தாருங்க, அப்படி இல்லைன்னா கொண்டு போங்க. சரிம்மா, அவ்வளோ மீனையும் எடுத்துட்டு ஒரு 150 ரூபாயாவது தா. சரி, 150 ரூபாயே தாரேன். இன்னைக்கு என்கிட்ட பைசா இல்லை, என்னமோ வருவியெல்லாம் அன்னைக்கு தாரேன். சரி சரி, வாங்கிட்டு போ. கவர் எதுவும் வச்சிருக்கீங்களா? நான் கவரெல்லாம் கொண்டு வர மாட்டேம்மா. பக்கத்தில் தானே வீடு இருக்குது, கொண்டுட்டு போ. உங்களுக்கு கூடையே தூக்கி விடணுமா? ஏன்னா கொஞ்சம் தானே மீன் இருக்குது, நானே கூடையே தூக்கிடுவேன். நீ கையில் வச்சிருக்க மீனை கீழே போடாமல் கொண்டுட்டு போ. மீன் மீனே, சாலை மீனே. ஒரு வழியாக மீனை வாங்கியாச்சு. முதல்ல மீனை கொண்டு தண்ணிக்குள்ளே போடுவோம். அப்புறமா அடுப்பில் குழம்ப கொதிக்க விடுவோம். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே சாலை மீனை கழுவி குழம்புக்குள்ளே போடுவோம். சொல்லது என்னமோ ஒரு 3 செகண்டில் சொல்லியாச்சு. ஆனால் செஞ்சு முடிக்க எப்படியும் ஒரு மணி நேரமாவது ஆகும். இப்படியே பேசிட்டு நின்னா முடியுமா? உள்ளே போய் வேலையை பார்ப்போம். முதல்ல இந்த மீன்களை கீழே போடாமல் தண்ணியில் போட்டு வைப்போம். 150 ரூபா கொடுத்து இந்த மீன்களை வாங்கினது நமக்கு லாபம்தான். குழம்ப கொதிக்க போட்டுட்டு சீலாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம். இன்னைக்குள்ள மீன் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இந்த மீன் குழம்ப வச்சு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான். மலக்கா, வெளியில் யாரு? நான் தான் பாட்டி. ஓ மல்லிகாவா, உள்ளவாம்மா. பாட்டி, அக்கா வீட்டில் இல்லையா? உள்ளதான் குழம்பு வச்சுட்டு இருக்கா. கொஞ்சம் கூப்பிடுங்களா, அக்கா கிட்ட பேசணும். நபர் மல்லிகா, அவகிட்ட என்ன பேசுறதுனால நீனே கூப்பிட்டு பேசு, நான் ஒன்றும் கூப்பிடலை. சரி பாட்டி, நானே கூப்பிடுதேன். சரி மல்லிகா, நான் உள்ளே போகிறேன். மலக்கா, என்ன மல்லிகா வேலைக்கு போகிறேன்னு போனால் சுருக்கா வந்துட்டேன்? இன்னைக்கு வேலை இல்லைக்கா. ஏன், என்னத்துக்கு வேலை இல்லை? என் கூட வேலை செய்யலாம் வரலக்கா, அதனால வேலை இல்லை. மீன் வந்துட்டாக்கா? இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தி தான் வந்துட்டு போச்சு மல்லிகா. உனக்கு மீன் வேணும்னா ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல. நான் வாங்க முச்சிலே ஒன்றையும் கூப்பிட்டுருந்துருப்பேன்ல. நான் இப்போ தாங்க வந்தேன். எங்கள் அம்மா தான் வீட்டில் இருந்தாங்க.
வேலை இல்லைன்னா நீ உடனே வர வேண்டியதுதானே, எதுக்கு அங்கே இருந்தா? நான் வேலை இல்லைன்னு உடனே அங்கேருந்து கிளம்பிட்டேன்க்கா. வர பாதையில் எங்கள் பெரியம்மா என்ன பார்த்துட்டாவ, வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும்னு கூட்டிகிட்டு போயிட்டாவ. அதான்க்கா வர்றதுக்கு நேரம் ஆயிட்டு. இனிமே யாராவது மீன் கொண்டு வரவளக்கா? அநேகம்மா மீன் கொண்டு வரவையெல்லாம் வந்துட்டு போயாச்சு மல்லிகா. இனிமே மீன் வேணும்னா மீன் கடைக்கு தான் போகணும். சரிக்கா, அப்போ என் தம்பியே மீன் கடைக்கு போய் மீன் வாங்கிட்டு வர சொல்லுவேன். என்னக்கா இப்போ அரை மணி நேரத்துக்கு முந்தி தான் மீன் வந்ததா சொன்னியே, இதுக்குள்ளே குழம்பு வச்சுட்டியே? அதே கேட்க மல்லிகா, நான் காலையிலே மசாலா அரைச்சி வச்சுட்டேன். மீன் வந்ததும் அடுப்பில் மசாலாவை கொதிக்க விட்டுட்டேன். இப்போ தான் குழம்பு கொதிச்சு கழுவுன மீனை குழம்புல போட்டுட்டு வரேன். சரிக்கா, குழம்பு சிந்திட்ட போது நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரி மல்லிகா. மீன் குழம்பு கொதிச்சாச்சு, பாதி துண்டு மீன்களை பொறிச்சு எடுத்தாச்சு. ஃபோன் பண்ணி வர சொல்லி இவ்வளோ நேரம் என்ன இந்த சீலால் காணையில? அவள் வரப்போ வரட்டும், நம்ம உள்ளே போவோம். ஏக்கா குழம்பு ரெடியா? ஒரு வழியே வந்துட்டியா? நானும் என்ன ஃபோன் பண்ணாதான் நீ வருவேன்னு நினச்சேன். என்ன சில இது, நான் கூப்பிட்டோன்னே அவசரத்தில் காலில் செருப்பு கூட போடாமே வந்தேன். ஆமாம், இந்த வெயிலில் செருப்பு போடாமல் வர முடியுமா? செருப்பு போட்டு தாங்க வந்தேன், வெளியில் தான் கலத்தி போட்டிருக்கேன். உங்கள் அத்தை திட்டு வரலக்கா, அதான். மீனை பொறிச்சிட்டியாக்கா? எடுத்து தானே கொண்டுட்டு போகிறேன். உனக்கு சாப்பிட்றதுக்கு மீன் குழம்பு வேண்டாமா? மீன் குழம்பா நான் ஏற்கனவே வீட்டில் வச்சுட்டேக்கா. பொரிச்ச துண்டும் அதிகமாக வேண்டாக்கா, ஒரு 5 துண்டு டிபனில் போட்டுக்கா. 5 துண்டு போதுமா சீலா? போதும்க்கா, உங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு வேணும்ல. உள்ள வாசியில நான் எடுத்து தரேன். வேண்டாக்கா, நான் இதில் இன்னைக்கு நீ உள்ளே போய் எடுத்துட்டு வா. நான் ஏற்கனவே உனக்குன்னு ஒரு டிபனில் பொரிச்ச மீனை எடுத்து தான் வச்சுருக்கேன், உள்ளே போய் எடுத்துட்டு வரேன். ஏப்பா இந்த வெயிலில் இங்கே அங்கன்னு அலைய முடியல. சீலா, ஒரு 6 துண்டு வச்சுருக்கேன். தெரியுமா உன்னை பற்றி? 5 துண்டு கேட்டால் 6 துண்டு தான் தருவேன். பூமாரிக்கு இந்த பொரிச்ச மீன் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு இந்த மீனை கொடுக்க முடியல, முள்ளெல்லாம் எடுத்துட்டு கொடு. சரிக்கா, அதை நான் பார்த்துக்கிட்டேன். நீ முதல்ல டிபனை கொண்டா. தப்படி நீ சாப்பிட்டேக்கா? மகிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறமா தான் சாப்பிடணும். இப்போ மகி எங்கக்கா? உள்ளதான் உட்காந்து ஃபோனை நோண்டிகிட்டு இருப்பா. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். மகிக்கு ஒரு தட்டில் சாப்பாடு போட்டுட்டு வந்து அவளை கூப்பிடணும். சேந்தப்பில் குழம்பு சட்டியும் பொரிச்ச மீனையும் கொண்டு வந்து வச்சிட வேண்டியதான். மீன் குழம்பா சட்டியோட எடுத்துக்கொண்டு வச்சாச்சு. பொரிச்ச மீனையும் ஒரு தட்டு நிறைய எடுத்துக்கொண்டு வச்சாச்சு. மகிக்கு ஒரு தட்டில் சோறையும் போட்டுக்கொண்டு வச்சாச்சு. இந்த மகி இங்கே காணையில. கொஞ்ச நேரமாக அவளை அணக்கலையே, வெளியில் எங்கே போயிருப்பாளோ? சேச்சே, அவள் அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. அவள் யாரு? என்னோட பிள்ளையாச்சே. இங்கே ஏதாவது ஒரு ரூமில் தான் உட்காந்துருப்பா. மகி இங்கே வா. என்ன கூப்பிட்டதுக்கு பதில சொல்ல முடிக்கா? ரூமில் உட்காந்து ஃபோனை தான் நோண்டிட்டு பார்ப்பே கூடும். மகி, ஏன் மகி இங்கே வா. என்னம்மா எதுக்கு கூப்பிட்டியே? உனக்கு சாப்பிட்றதுக்குன்னு அம்மா தட்டில் சோறு போட்டு வச்சுருக்கேன், சாப்பிடு. எனக்கு இப்போ வயிறு பசிக்கலாமா, நான் அப்புறமா சாப்பிடுறேன். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி வயிறு பசிக்குன்னு சொன்னேன். இப்போ எதுக்கு வேண்டாம்னு சொல்லுது? அப்போ எனக்கு வயிறு பசிக்குமா? இப்போ பண்டெல்லாம் தின்னம்ல, வயிறு பசிக்கிற. இதுக்கு தான் சொல்லுது பண்டெல்லாம் திங்கக்கூடாதுன்னு. ஒரு சொல் பேச்சு கேட்குதேலா? இப்போ என்ன, உங்களுக்கு சாப்பிட தானே செய்யணும், நான் சாப்பிடுதேன். ஏம்மா பாட்டி சாப்பிட்டாளா? இல்லை இல்லை, சாப்பிட வரல. கூப்பிடுங்கம்மா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடுதோம். நபர் மகி, உனக்கு கூப்பிட இஷ்டம் இருந்தால் நீ கூப்பிடு, நான்லாம் கூப்பிட மாட்டேன். சரி சரி, நீங்கள் ஒன்றும் கூப்பிட வேண்டாம், நானே கூப்பிடுதேன். பாட்டி இங்கே வாங்க. என்ன மகி, எதுக்கு கூப்பிட்ட? உங்களுக்கு வயிறு பசிக்கலாம் பாட்டி, நம்ம சாப்பிடுவோம். ஒரு தட்டில் தானே மகி சோறு போட்டு வச்சிருக்கு, நீயே சாப்பிடு. நான் நிறைய பண்டம் தின்னுட்டு பாட்டி, எனக்கு வயிறு பசிக்கலை. நம்ம 2 பேரும் அதனால சேர்ந்தே சாப்பிடுவோம். தட்டை இங்கே கொண்டா மகி, நான் உனக்கு அள்ளி தரேன். மலக்கா, நபர் மகி, முதல்ல அவளை நான் வெளியில் அனுப்பிட்டு வரேன், அப்புறமா நம்ம சாப்பிடுவோம். சரி பாட்டி. நீங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கலாங்கோ. நானும் ஒரு 1/2 மணி நேரமாக உங்கள் வீட்டு முன்னே காட்டு கத்திட்டு இருந்தேன். நீங்கள் பதிலுக்கு என்னன்னு கூட சொல்லலை.
இப்போ உனக்கு நான் என்னன்னு தானே சொல்லணும். என்ன சொல்லியாச்சு, கிளம்புதியா? வித்த காட்டாம முதல்ல கிளம்பு. ஏன்க்கா, ஏன் ஏன் என்னை இப்படி வீட்டை விட்டு விரட்டுத்திய? உங்கள் வீட்டுக்கு உங்களை தேடி ஆசையை வந்த என்னைய போன்னு சொல்லாதுங்கக்கா. என்ன பண்ணுறம்மா, வெளியில் போய் ஆடு, 4 பேர் பாப்பாள்வ. நீ ஆடுகிறத பார்க்க எங்களுக்கு நேரம் இல்லை. என்ன பாட்டி, சவுண்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஏன்க்கா, அந்த பாட்டி என்ன திட்டுது, நீங்கள் கண்டுக்காம நின்றுட்டுருக்கிய? என்ன வருமா, அவைய கோவத்தில் நின்றுட்டுருக்காவ. நீ சத்தம் கட்டாம பேரு. அவைய கோவப்பட்டோன்னே நான் வீட்டை விட்டு போயிருமாக்கா? அவைய கோவத்தை கண்டோன்னா நான் பயப்பட மாட்டேன். நபரு ஒழுங்கு மாதிரியா பேர், அப்படி இல்லைன்னா தோலை உரிச்சு போடுவேன். மீன் குழம்பு வச்சிருக்கேன்னு ஆசையை வாங்கிட்டு வந்த என்னையை அடிச்சிட்டியல. நான் என்னமோ வரையே மாட்டேன். ஒன்னியவா இப்போ மாலை போட்டு அழைச்சது, சத்தம் கட்டாமல் போ. வீட்டில் சமையல் செஞ்சு திங்கிற வழக்கமே கிடையாது. எந்த இழிச்சவாய் வீடு திறந்து கிடக்குன்னு அந்த வீட்டுக்கு நேரே நுழைஞ்சிட வேண்டியது. என்னமே இந்த திசைக்கு தலையை வச்சு படுக்க மாட்டா. இதெல்லாம் என்ன ஜென்மமோ தெரியல. அடுத்த வீட்டில் உள்ள சோத்தா ஆட்டை போடனே தெரியுது. என்னம்மா இவையே சொந்த வீட்டில் தங்குற மாதிரி பேசாவ. என்ன நீ உன் வீட்டை பார்த்து போகலையாங்கோ? என்ன வீட்டுக்கு வா, விளக்கு மாற்ற எடுத்து ரெடியாக வச்சுக்கிடுதேன். கோவப்படாதுங்க பாட்டி, அமைதியாக இருங்க. நம்ம சாப்பிடுவோம் பாட்டி. இங்கேருந்து சாப்பிடோண்டா மகி, நம்ம உள்ளே போய் சாப்பிடுவோம். சரி பாட்டி. உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லி இங்கே இருக்கிற குழம்பு சட்டியும் மீன் பொரிச்சதையும் உள்ளே கொண்டு வைக்க சொல்லு. ஏம்மா, இந்த குழம்ப எனக்கு காது நல்லாவே கேட்கும். நீங்கள் போய் சாப்பிடுக்க வேலையை பாருங்கள். கதவு வேற திறந்து கிடக்குது, உள்ளே இந்த நாய் வந்துடுறோமே. அதை நான் பார்த்துக்கிட்டேன். நீங்கள் போய் சாப்பிடுக்க வேலையை பாருங்கள். நம்ம போய் சாப்பிடுவோம் பாட்டி. சரி மகி. உள்ளே போய் சாப்பிட போகிறது சரிதான். குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துக்கொண்டு வச்சுக்கிடுங்க. பிக்குன்னு அன்னைக்கு நான் தண்ணி கொண்டு வந்து தரமாட்டேன். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாமா? நாங்களே தண்ணி கொறிடுவோம். இதில் இருந்து சாப்பிடவுன்னு நினச்சி குழம்பையும் பொரிச்ச மீனையும் எடுத்துக்கொண்டு வச்சேன். இந்த உமா வந்தா, இவையெல்லாம் உள்ளே போய் சாப்பிடுங்கன்னு போயிட்டாவ. என்ன பண்ண, இந்த குழம்பையும் பொரிச்ச மீனையும் உள்ளே கொண்டு வைப்போம்.